வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்வாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக இவ்வார கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் ரிஷபராசியிலே வக்ரமாகவும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே ஆட்சி பெற்றும், ராகு பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாக அமர்ந்திருக்கின்றார். புதன் பகவான் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கின்றவர் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இரவு அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். மாதக்கோள்களிலே அவ்வாறு சூரியனோடு புதன் சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் இவ்வாரத்தில் ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோள்களிலே சுக்கிர பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலே அமர்ந்திருக்கின்றவர் இவ்வாரத்திலே ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சந்திரனை பொறுத்தவரை நாள்கோள்களிலே வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட வெள்ளி அன்று விருச்சிக ராசியிலே அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். பிறகு விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி என்று பயிற்சி ஆகிறார் சந்திர பகவான். அவ்வாறு வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்று கும்பராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி மற்றும் கடக ராசி சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகளாக இவ்வாரத்தில் அமைகின்றது. இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களும் அப்பதிவின் இறுதியிலே இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறப்பு நாட்கள் எவை என்பதையும் காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி என்பதிலே இப்பதிவின் இறுதியிலே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். எனவே பதிவின் இறுதியை வரை பாருங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யுங்கள். லைக் பட்டனை தவறாமல் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி என்பவர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கையை கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி மற்றும் சனி சந்திராஷ்டமமாக வருகின்றது. ராசிக்கு யோகாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துக்கு அதிபதி, கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் 8இல் அமர்கின்றார், நீச்சமும் பெறுகிறார். எனவே வெள்ளி மற்றும் சனி சற்று பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். பொதுவாக சந்திரன் 8இல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் துலாம் ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ஆனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த கிரகமும் இல்லை என்பதனால் சந்திராஷ்டமத்தில் மிக கவனம், பொறுமை வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் மிக பலமாக இருக்கின்றார்.
உங்கள் ராசிக்கு 9ல் அமர்ந்திருக்கின்ற புதன் இவ்வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி 10க்கு பயிற்சியாகி சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். ஏற்கனவே சூரியன் 10ல் திக்பலத்தோடு இருக்கிறார். எனவே 10க்கு புதன் வருவதும் மிக பலம் கொண்டதாகும். ஆகையால் சூரியன் புதன் 10ல் அமர்ந்திருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்திலே சனியும் மற்றும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். சுக்கிரன் 28ஆம் தேதி 12க்கு வந்து அவரும் உச்சம் பெறுகிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை கோள்கள் மிக சாதகமாக இருக்கிறது. 2ல் குரு, 6ல் கேது என்று உங்களுக்கு ஆண்டுக்கோள்களும் மற்றும் மாதக்கோள்களும் சாதகமாக இருக்கிறார்கள். சந்திரன் மற்றும் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் உங்களுக்கு 8ல் இருப்பார். அதன் பிறகு 9க்கு 10க்கு 11க்கு வருகிறார். எனவே இந்த வாரம் மேஷராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரம். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய நன்மையான லாபங்களை பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், மனதிலே தெளிவு இருக்கும், துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும். 3ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளை கொடுப்பார். உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அந்த பொறுப்புகளை திறம்பட நீங்கள் கையாண்டு வெற்றிகரமாக முடித்து காட்டி பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபார உத்தியோகம் மிகப்பெரிய எழுச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதில் செய்தி கிடைக்கும் இந்த வாரம் மருத்துவரால். எனவே இந்த வாரம் திருமணமான பெண்களுக்கு மிக சந்தோஷமான வாரம். கணவன் மனை உறவு, அன்பு, பாசம் நன்றாகவே இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு சுக்கிரனும் சாதகம், குருவும் நன்றாக இருக்கின்ற நிலை. திருமண முயற்சி தை பிறந்து விட்டது. ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. காதல் என்று பார்க்கின்றவர்கள் காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அன்பு, பாசம் அதிகரிக்கும். உங்கள் காதலை வீட்டில் வெளிப்படுத்தலாமா, தெரியப்படுத்தலாமா, திருமணத்துக்குரிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் என்றால் நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு அது நல்ல சாதகமான வாரம். பொதுவாக காதலில் பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமே. காதலை வெளிப்படுத்தலாமா, நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரம். சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாளில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். பதில் உங்களுக்கு ஏற்றவாறே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் சாதகமாக, மாதக்கோள்கள் மிக பலமாகவும் மற்றும் ஆண்டுக்கோள்களும் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் மேஷ ராசிக்கு கலைத்துறையில் பெரிய வெற்றிகள் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்தபடியாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் திக்பலத்தோடு இருப்பதும் புதனோடு சேர்க்கை பெறுகின்ற புதன் ஆதித்ய யோகம் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரம் உங்களுடைய அரசியலிலே ஆரோக்கியம், வெற்றி, மக்கள் ஆதரவு மிக அற்புதமாக இருக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் சாதகமாக இருக்கின்றார். குரு உங்களுக்கு புதன் பார்க்கப்படுகிறார். அதாவது குரு புதனாய் பார்க்கின்றார், சூரியனை பார்க்கின்றார். மிக சிறப்பு. கல்வியிலே மேன்மை, உங்கள் எதிர்கால திட்டங்களுக்குரிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். இதுவே மேஷராசிக்கு இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. மிக சிறப்பான வாரம். இந்த வாரம் இறை வழிபாட்டு என்று பார்க்கின்ற பொழுது சூரியனை வழிபாடுகள், சிவனை வழிபடுவது இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக அமையும். மேலும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்யுங்கள். லைக் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சனியோடு சேர்க்கையும், அதன் பிறகு 28ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுவதும் பலம் கொண்டதாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ராசிக்கு 2லே செவ்வாய் வக்ரம். எனவே வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வரும் கோபம் வரும். வக்ரமாக வேறு இருக்கின்றார் செவ்வாய். கோபத்தை கொடுக்கக்கூடியவர். அதட்டலாக பேச வைப்பார் செவ்வாய் பகவான். கொஞ்சம் திமிராகவும் பேச வைப்பார். அவருக்குரியது அது.
ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நார்த்தையிலே கவனம் வேண்டும். அதே சமயத்தில் ராசியிலே குரு வக்ரமாக இருப்பது கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் நன்மை உங்களுக்கு இருக்கின்றது. 10ல் சனி உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார், யோகாதிபதி. இவற்றிலே உங்களுக்கு புதன் 8ல் இருக்கின்றவர் 24ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 5க்கு 5 என்று பாவத் பாவமாக பலம் பெறுகிறார். மகரத்தில் தன் நட்பு வீட்டில் அமர்வதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் பகவான் யோகாதிபதி. 5க்கு 5 என்பது பாவத் பாவம். அவ்வாறு பார்க்கும் 9ல் புதன் அமர்வது உங்களுக்கு நன்மை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற நிலை முயற்சியிலே தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கும். ஒரு முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது அவற்றில் அறிவும் வேண்டும் இல்லையா? அந்த முயற்சிக்குரிய செயல்களிலே ஒரு வெற்றி தரக்கூடிய ஆற்றல் திறன் வேண்டும் அல்லவா? அது உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியன் உங்கள் ராசிக்கு 9ல் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் ஆண்களாக இருக்கின்றவர்கள் தந்தை மீது கொஞ்சம் அன்பை காட்டுங்கள். கோபத்தை காட்டக்கூடிய நிலைக்கும் பிதிர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் தந்தை மகன் மகளிடம் தந்தைக்கும் பாசம் அதிகரிக்கும். ஆனால் தந்தை மகன் உறவில் சற்று விட்டு கொடுத்து செல்வது தவறில்லை, நீங்கள் மகனாக இருந்தால். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 11லே ராகு அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் 10 மற்றும் 11க்கு வருவது பலத்தை காட்டுகின்றது. எனவே தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற போது சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே தைரியம் இருக்கும், செயல்களிலே வேகம் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறார். அது 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், அந்த 2ஆம் இடமான மிதுன ராசி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் விருச்சிகம் என்றால் அந்த விருச்சிகத்துக்கு 8ஆம் இடம் அது மிதுன ராசி. எனவே கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்கின்றவர்கள் வார்த்தையிலே கவனம் வேண்டும். சில விஷயங்களில் நீங்கள் கோபத்தை காட்டி பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமாகவும் எது வந்தாலும் வெளிப்படையாகவும் கேளுங்கள். மனதில் ஒன்று வார்த்தையில் ஒன்று வேண்டாம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தன லாபம் சிறப்பாக இருக்கும், செலவுகளும் சற்று அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நிதானம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. ஆகையால் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறு திங்கள், ஞாயிறு ஒரு நாள் விடுமுறையாக வந்து விடுகின்றது. திங்கள் செவ்வாய் போன்ற நாட்கள் கவனம் வேண்டும். இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு 8ல் வருகின்ற பொழுது அவர் உங்களுக்கு தனுசு ராசியில் அமர்கின்ற பொழுது பகை வீட்டிலும் அமர்வதனால் பொதுவாக உங்களுக்கு சந்திரன் 3க்குரியவர். அவர் 8ல் அமர்வது விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்பு ஏற்படுகிறது. என்றாலும் சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் காட்டுவது நல்லது. இது தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அனைவருக்கும் பொருந்தும். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் 2ல் இருக்கின்ற வக்ர செவ்வாயால். ஆகையால் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7க்குரியவர். கணவரிடம் கொஞ்சம் கடிந்து கொள்வீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள். அவற்றினால் தேவையில்லாத கொஞ்சம் மனக்கோபங்கள் இருக்கும், பேசிக்கொள்ளாமலும் இருக்கலாம். அவையெல்லாம் வேண்டாம். எனவே திருமணமான பெண்கள் கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது, தவறே இல்லை. அது உங்களிடம் இயல்பாகவே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களே. அதன் குறிப்பாக கிருத்திகை பிறந்தவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். ரோகிணி மற்றும் மிருகசீஷம் அன்பை கொடுவர். கிருத்திகை பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் அன்பு விட்டு கொடுத்து செல்வது இந்த வாரம் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் இல்லை, ஆனால் வக்ரமாக இருக்கின்றார். மேலும் உங்களுக்கு சுக்கிரன் இந்த வாரம் சனியோடைய சேர்க்கை பிறகு உச்சம் பெறுகின்ற பலமும் உங்களுக்கு திருமண விஷயத்தில் இந்த வாரம் தடைகள் இல்லை. முயற்சிப்பதில் நல்ல ஒரு பதில் கிடைக்கலாம். அதுக்கு அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, காதலிலே பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்கள் மிக கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்துவீர்கள், அவற்றினால் கோபத்தை காட்டுவீர்கள். கோபம் அறிவுக்கு சத்ரு. எனவே இந்த வாரம் கவனம் உங்கள் வார்த்தையிலே. காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தல் பிரச்சனை இல்லை. அதை வெளிப்படுத்துகின்ற தன்மையை பொறுத்து. ஆனாலும் ரிஷபராசிக்கு அது கைவந்த கலை எப்படி பேசுவதென்று. அதில் காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் பிரச்சனை இல்லை, நல்ல பதிலாக கிடைக்கலாம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் ரிஷபராசிக்கு நன்மையான வாரம். இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் தடைகள் இருக்காது, செயல்களில் சிறப்பு இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற போதும் மற்றவருடைய ஆதரவு, ஒத்துழைப்பு, உதவி இருக்கிறது. அதுக்கடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் சூரியனோடு சேர்க்கை பெறுவது பாதிப்பு இல்லை. அதுவரை செவ்வாயோடு பார்வையை தவிர்த்து புதனோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்த கல்வியிலே உங்களுக்கு மேன்மைதான் இருக்கிறது. எந்த ஒரு செயலிலும் கவன சிதறல்கள் இருக்காது. எந்த ஒரு இதிலும் ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஆர்வம் இருக்கும். இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற முருகர்.
செவ்வாயுடைய கோபத்தை குறைப்பதற்கு முருகர், அதுவும் குறிப்பாக சுப்பிரமணியரை வணங்குவது நல்லது. அமைதியை கொடுப்பா சுப்பிரமணியர் இல்லை சரவணனை வணங்குவது நல்லது. சுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூர் முருகரை வணங்குவது நல்லது. சுப்பிரமணிய சுவாமியை வணங்குவது நல்லது. மற்றபடி பார்க்கின்றபோது இந்த பதிவு உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி, லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி என்பவர்களை, பதிவின் இறுதியிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செவ்வாய் புதன் போன்ற நாட்களிலே பொறுமை நிதானம் வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் 24ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்திலிருந்து 8க்கு செல்கின்றார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். எனவே புதன் பலம் பெறுகிறார் இவ்வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் உங்கள் ராசியிலே பகை கொண்ட செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார். பொதுவாக பகை கொண்ட கிரகம் வக்ரமாக இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் செவ்வாய் ராசியிலே வக்ரம் பெறுகிறார். எனவே மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். தேவையற்ற விஷயத்தில் கோபத்தை கொடுப்பார். பதற்றப்படுவீர்கள், அவசரப்படுவீர்கள், வேகம் காட்டுவீர்கள், விவேகத்தை தவற விடுவீர்கள். அவை வேண்டாம். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில சமயங்களிலே பொறுமை இழக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. சூரியனும் 8ல் இருக்கின்றார். ஆனால் சூரியன் 8ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு அந்த 8ல் இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. இவை கோச்சார வேதை அடிப்படையில். இங்கு புதன் 8க்கு வருவதனால் சூரியனால் பாதிப்பு இல்லை. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட சனி சுக்கிரன் 9ல் இருக்கிறார்கள். 28ஆம் தேதி அன்று சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10க்கு வந்து உச்சம் பெறுகிறார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு புதன், சனி, சுக்கிரன் போன்றவர்கள் பலமாக இருக்கின்றார்கள். குரு 12ல் வக்ரமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேந்திராதிபதி தோஷத்தை கொண்ட குரு பகவான் உங்களுக்கு 12ல் வக்ரமாக இருப்பதனால் நன்மைதான். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற இடங்களில் அமர்கின்றார்கள். எனவே வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் உங்களுக்கு யோகத்தை தரும். திங்களும் யோகத்தை தரும். ஆகையால் இந்த வாரம் சந்திரனும் பலம் பெறுகிறார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பண வரவு நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். ஆனால் சில சமயங்களில் உங்கள் கோபமே மற்றவர்களை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஊழியர்களை கடிந்து கொள்வீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள். ஆகையால் ஊழியர்கள் வேலையை விட்டு நிற்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவீர்கள் உங்கள் கோபத்தினால். எனவே அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள் அவர் தவறு செய்தாலும் தட்டி கொடுங்கள். தற்போது செவ்வாய் ராசியில் வக்ரமாக இருப்பதை மனதில் வைத்து கொண்டாலே சில சமயங்களில் கோபம் வந்தாலும் அவற்றை கொஞ்சம் பொறுத்து கொள்வீர்கள். ராசி பலனை பார்த்தோம் இல்லவா என்று. மற்றபடி தனலாபம் நன்றாக இருக்கும். பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரமும் இந்த வாரமுக்கு. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் பொறுமை காட்டுங்கள். அதுக்கடுத்தாக உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது சிறப்பாக இருக்கின்றது. உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் குரூப் டிஸ்கஷன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையும், அவர்கள் என்ன கேட்கிறார் என்று கொஞ்சம் பொறுமையோடு கேட்டு அதன் பிறகு பதில் கூறுங்கள். அவசரமாக நீங்கள் முந்திக்கொண்டு சில விஷயங்களிலே கோபத்தோடு பதில் கூறாதீர்கள். இந்த வாரம் கொஞ்சம் அமைதி காட்டுங்கள். மற்றபடி உத்தியோகத்தில் வேறு விதமான பிரச்சனைகள் எவையும் இல்லை. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது
உங்கள் ராசிக்கு பகை கொண்ட செவ்வாய் புதனுக்கு ஜென்ம பகை, அவர் ராசியில் இருக்கின்றார். சில சமயங்களில் உடல்நலத்தில் பாதிப்புகள் வரும், உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது செவ்வாய் பொதுவாக ராசியில் அமர்ந்து இரத்த கொதிப்பு பிரச்சனைகள் அதிகரிக்கும். எனவே செவ்வாய் பலம் இல்லை, பலம் கொண்டவர் அல்ல, உங்களுக்கு அவர் பகை கொண்டவர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தை வெறுப்பார்க்கிறார். ஆகையால் செவ்வாய் பார்வை சரியல்ல. எனவே கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறுகிற, ராகுவோடு சேர்க்கை பெறுகின்ற வாரம் இந்த வாரம். திருமண முயற்சியில் பெரிய அளவிலே ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் கவனம்தான் வேண்டும். ராசியிலே செவ்வாய் வகரமாக இருப்பதனால் காதல் விஷயத்தில் இந்த வாரம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, அன்பு அதிகரிக்க செய்யுங்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம். காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரவில்லை என்றாலும் அது சனியோடு சேர்க்கை, சுக்கிரனோடு சேர்க்கைனால் நன்மை இருக்கின்றது, பாதிப்பு இல்லை. பெரிய அளவில் வெற்றிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்கின்ற சில தடைகளை சந்திப்பீர்கள். வெளியிடுவது சில முட்டுக்கட்டைகள் இருக்கும். பொதுவாக கலைத்துறை என்றாலே ஒரு போட்டிகள் இருந்த துறை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்கின்ற போது சில முட்டுக்கட்டைகள் இருக்கும். ஆகையால் இந்த வாரம் நீங்கள் சிவனை மனதார வணங்கி வாருங்கள். சிவனாலயம் செல்லுங்கள், சிவாலயம் செல்லுங்கள், நன்மைகள் கிடைக்கும். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் சாதகமில்லை. நிதானம், பொறுமை, கவனம்தான் வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும். மாணவ கண்மணிகள் புதன் 8இல் வருகின்றார், 24ஆம் தேதியே வந்து விடுகிறார். ஆகையால் உங்களுக்கு கல்வியை பொறுத்தவரை கவன சிதறல் பொதுவாக இந்த வாரம் எவையும் பிரச்சனைகள் இல்லாத வரை இருக்கும். கவன சிதறல்கள் இருக்காது. இதுவே மிதனராசி அன்பர்களுக்கான வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய இறைவன் என்று பார்க்கின்றபோது பரமசிவனை வணங்க வேண்டிய வாரம் இந்த வாரம். அவரை வணங்குங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி, லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி மற்றும் சனி உங்கள் ராசியாதிபதியான சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் குரு பார்வை பெறுகிறார். அது நன்மைதான். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலனன்று சந்திராஷ்டமம், அதாவது ஜனவரி மாதம் 30ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு பகலுக்கு பிறகு வரும். அந்த நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி உங்களுடைய ராசியாதிபதியாக சந்திரன் குரு பார்வை பெறுகிறார். பிறகு 6க்கு செல்கிறார், 7க்கு செல்கிறார். 6க்கு செல்கின்ற செவ்வாய் பார்வை பெறுகின்ற சந்திரமங்கல யோகம் ஏற்படும். குரு சந்திர யோகம் ஒன்று ஏற்படுகின்றது. கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. எனவே இந்த வாரம் சந்திரன் பலம் பெறுகின்ற வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வேலன் மட்டும் பொறுமை காட்டுங்கள். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12லே இருந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 11லே குரு பலமாக இருக்கிறார். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். 8, 9க்கு செல்கின்றார். அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் 7ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் கடகராசியை பொறுத்தவரை இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை கோச்சார வேதை அடிப்படையில். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மனதில் எந்த விதத்திலும் குழப்பங்கள் இருக்காது. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கும். விடாமுயற்சி, வைராக்கியத்தோடு உங்களுடைய செயல்கள் அமையும். ஆகையால் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். அவை நல்ல விதமாகவே அமையும்.
வரவுகளும் சிறப்பாக இருக்கும், செலவுகளும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. செவ்வாய் உங்களுக்கு 12 இருந்தால் வக்ரமாக இருக்கிறார். ஆகையால் வரவுகள் நன்றாக இருக்கும், செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே சமயத்தில் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 7ல் இருக்கிறார், இருந்தாலும் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். புதனோடு சேர்க்கை பெறும் சூரியனால் பாதிப்பில்லை. அவையும் கோச்சார வேத அடிப்படையில் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பாதிப்பு என்றால், சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்புறவே காட்டுவார்கள். சக ஊழியர்களும் பகமை காட்ட மாட்டார்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாகவே அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கணும் அஷ்டம சனி நடந்து கொண்டாலும் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார். ஆகையால் அஷ்டம சனியிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதான். ஆனால் இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு எந்த விதத்திலும் சூரியன் 7ல் இருப்பனால் பாதிப்பில்லை. ஆகையால் இந்த வாரம் கணவன் மணி உறவில் சிறப்பு இருக்கும். ஆனால் 7ல் சூரியன் இருப்பதனால் அவருடைய உடல்நலத்திலும் அவர் உணவு பழக்கத்திலும் நீங்கள் கவனமும் அக்கறையும் காட்டுவது நல்லது. கணவருடைய உடல் நலத்திலும் அவருடைய உணவு பழக்கத்திலும். அது திருமணமாகாத பெண்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்குரிய முயற்சி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. பெற்றோர்கள் தூரிதப்படுத்தலாம் அந்த முயற்சியை. நல்ல வாரம் இந்த வாரம். காதல் என்று பார்க்கின்றபோது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. இந்த மனதில் எந்த விதத்திலும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் இல்லை. அன்பை காட்டுவீர்கள். அன்பை எதிர்பார்த்தால் அதுவும் கிடைக்கும். இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியே. காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் நீங்கள் தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். நல்ல ஒரு வாரமே. பயமில்லாமல் மனதில் இருக்கின்ற காதலை வெளிப்படுத்துங்கள். நல்ல ஒரு பதிலே கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை மிக சிறப்பான வாரம். மனதிலே துணிச்சல் பிறக்கும், தைரியம் இருக்கும். அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. எனவே கலைத்துறையிலே மிகப்பெரிய முன்னேற்சிகளுக்குரிய வெற்றிகளை கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் கலைத்துறையிலே உங்கள் படைப்புகள் வெளியே தடைகளும் இல்லை. மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசியல் என்று பார்க்கின்றபோது சூரியன் 7லே, ஆனால் பாதிப்பு இல்லை. ஆனால் யோகமும் இல்லை. குரு பார்வை இருக்குது. அது ஒரு வகையில் நன்மைதான். ஆக அரசியலை பொறுத்தவரை பாதிப்பும் இல்லை. ஒரு சில முயற்சிகள் எடுக்கின்ற போது பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அவை இந்த வாரத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும். இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற போது புதன் 7ல் அமர்கின்றால், குரு பார்வையை பெறுகிறார். எனவே கல்வியிலே பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பில் சிறப்பாகவே இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். மனதிலே தெளிவும் இருக்கும். இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கணும் அனுமன். அனுமனை வணங்கி வாருங்கள். அனுமன் ஆலயம் செல்லுங்கள். இல்லை என்றால் வீட்டில் இருந்தபடி அனுமன் சாலிசாவை கேளுங்கள். அஷ்டம சனியுடைய பாதிப்பு நிச்சயம் உங்களை பாதிக்காது. இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வரம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவின் இறுதியிலேயே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான சூரியன் 6ல் அமர்வதும் 24ஆம் தேதி அன்று தன லாபாதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், இந்த 2 இடமும் மிக முக்கியம் வாழ்க்கை பொருளாதாரத்துக்கு. அப்படிப்பட்ட தன லாபாதிபதியான புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை பெறுகிற 6ஆம் இடத்தில். பொதுவாக புதன் 6ல் அமர்வது கோச்சார யோகம். இங்கு சூரியன் புதன் 6லே சேர்க்கை பெறுவது ராசியாதிபதியும் தன லாபாதிபதியும் சேர்க்கை பெறுவது மிக பலம்.
இவற்றிலே குருவோடைய 9ஆம் பார்வை சூரியன் புதன் மீது இருப்பது மிக மிக சிறப்பு. லாபத்தில் செவ்வாய் மிக யோகத்தை தருகின்றார். சனி 7ல் இருந்தாலும் ராசிக்கு 6லே கிரகம் இருந்தால் உங்களுக்கு கண்டக சனியால் பாதிப்பு இல்லை. அது கோச்சார வேதை. அப்படி பார்க்கின்ற போது 6லே சூரியனும் புதன் இருப்பதும் தை மாதம் முழுவதும் கண்டக சனி 7லே சனி இருந்தாலும் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுக்கு 7ல் இருக்கின்றார். அவர் 7ல் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். அன்புக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள், காதல் என்ற விஷயம் இது எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனாலும் பாதிப்பு இல்லை. காரணம், உங்களுக்கு சுக்கிரன் 3 மற்றும் 10க்குரியவர். அவர் சனியோடு சேர்க்கை பெறுவது அவர் ஒரு வகையில் நன்மையை தருவார். அதே சமயத்தில் 28ஆம் தேதி உங்களுக்கு 8க்கு சென்று அது மிக நல்ல யோக பலன்களை கொடுக்கும். திடீர் தன அலுயோகத்தையும் திடீர் தன அதிர்ஷ்டத்தையும் லட்சுமி அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 3க்குரியவர் 8ல் அமர்வது விபரீத ராஜயோகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரனும் சாதகமாக 6ஆம் இடம் 7ஆம் இடம் போன்ற இடங்களில் வருவதினால் பலம் கொண்டதாகவே இருக்கிறது சிம்மராசிக்கு இந்த வாரம். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள். 11ஆம் இடத்தில் யோகாதிபதியான செவ்வாய், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி, 4 கேந்திரம் 9 கோணம் இவை 2க்கும் அதிபதி செவ்வாய். அவர் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலத்தை தரக்கூடியது. எனவே பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். எனவே இந்த வாரம் எந்த ஒரு புதிய தொழில் வியாபாரம் துவங்கலாம், புதிய கிளைகள் துவங்கலாம் என்றால் நிச்சய முயற்சிகள் உங்களுக்கான சாதகமான வெற்றி இருக்கின்றது. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். அதுக்கடுத்ததாக உத்தியோகம் நல்ல வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய கவனம் மிக மிக தெளிவாகவும் திட்டமிடுதல் வெற்றிகரமாகவும் அமையும். நல்ல வாரம். உத்தியோகத்தில் உயர்வு கொண்டது இந்த வாரம். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். ராசிகளில் 2லே கேது இருந்தாலும் குரு பார்க்கிறார். ஆகையால் பாதிப்பு இல்லை. குரு உங்களுக்கு 10லே இருக்கின்றாலும் அவர் வக்ரமாக இருப்பதனால் நல்ல விதமே. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். அதுக்கடுத்தாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் குரு வக்ரமாக இருக்கிறார். அதே சமயத்தில் சனி ஒரு சுக்கிரன் சேர்க்கை பெறும். பிறகு ராகுவோடு சேர்ந்து திருமண முயற்சி இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக சிம்ம ராசிக்கு இல்லை. காதல் என்று பார்க்கின்றபோது காதலித்து கொண்டிருக்கிற நண்பருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இந்த வாரம் எந்த விதத்திலும் மனதில் குழப்பங்கள் இல்லை. உங்கள் அன்பையும் அவர்கள் அன்பையும் நீங்கள் பரிமாறிக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாரம் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரத்தை பொறுத்த தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். இந்த விதத்திலும் ஒரு பிரச்சனைக்குரிய வாரமாக இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவது இல்லை. நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்றோம் யோகம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி பலமாக இருப்பதும் தன லாபாதிபதி புதன் யோகமாக இருக்கின்ற நிலை கலைத்துறையிலே வெற்றி இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதுக்கடுத்தது அரசியல் என்று பார்க்கின்ற சாதகம். இந்த வாரம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையே. பெரிய அளவில் உங்கள் புகழ் அதிகரிக்கும். மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதில் வெற்றியை அடைவீர்கள். அடுத்தது மாணவ கண்மணிகள் புதன் சாதகமாக இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே உங்களுக்கு மேன்மைதான். குழப்பங்கள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, மனம் தெளிவு. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதுவே சிம்மராசி என்பதற்கான வார கோச்சார பலன். நீங்கள் இந்த வாரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றபோது ஈசன். ஏனென்றால் சூரியன் பலமாக இருக்கிறார். ஆகையால் ஞாயிறன்று குரு ஓரையிலே சிவபெருமானை வணங்குங்கள். அவை உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக.
கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, இறுதியாக இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி சுக்கிரன் சேர்க்கை. புதன் உங்களுக்கு 4இல் அமர்ந்திருக்கின்றவர் 24ஆம் தேதி 5க்கு செல்கின்றார். 5இல் தன் நட்பு வீட்டில் அமர்கின்றார். இருப்பினும் அவர் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். மேலும் குருவோடைய பார்வை புதன் மீது வருகிறது. அது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கதிபதியான புதனுக்கு நண்பர் என்றாலும் அவர் விரையாதிபதி. ஆகியால் செலவுகள் இருக்கும். என்ன விதமான செலவுகள் என்று பார்க்கின்றோம். உங்களுடைய தொழில், வியாபாரம் மற்றும் அவற்றுக்கான முன்னேற்றத்துக்குரிய செலவுகளாக அமையும். அது சுப செலவுகளாக இருக்கும். தேவையான செலவுகளாகவும் தேவையற்ற செலவுகள் இல்லை. அத்தியாவசியம் கொண்ட செலவுகளே இருக்கும் இந்த வாரம். ஆனால் அது நன்மையான முன்னேற்றத்துக்குரிய செலவுகள் இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு 6இலே சனி, உங்கள் ராசிக்கு 9இலே குரு என்கின்ற பலமும் 10இல் செவ்வாய் இருக்கின்றார். வக்ரமாக இருப்பது திடீர் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சுக்கிரனும் இந்த வாரம் 6இல் இருக்கின்றார். பிறகு 7க்கு செல்கிறார். 7இல் உச்சம் பெறுகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய திட்டமிடுதலை, வெற்றிகள், எந்த ஒரு காரியத்திலும் கவனம் இருக்கும். காரிய முயற்சியிலே மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது. சந்திரனும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3இல் இருப்பதும் யோகம். அவருக்கு 4க்கு மகரத்துக்கு வருகின்ற பொழுது அவர் 10ஆம் இடமான தன் சொந்த வீட்டை பார்ப்பார். அது உங்களுக்கு பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரம் சந்திரனும் சாதகமாக இருக்கின்றார். குரு பார்வையை பெறுகிறார். அவையெல்லாம் விருச்சிகத்திற்கு குரு பார்வை, அதன் பிறகு மகரத்துக்கு செல்லும் போதும் குரு பார்வை என்பதனால் மிக அற்புதமான வாரமாக இந்த வாரம் தொழில் வியாபாரத்திற்கு லாபகரமாக அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்களிடம் பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதமான பகமை இல்லை. மகிழ்ச்சியும் முயற்சியிலே வெற்றிகளும் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் கவனம் இருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இந்த வாரம் அனுகூலமான வாரம் உங்களுக்கு. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கும்போது திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். இந்த வாரம் எந்தவித விஷயத்திலும் உங்களுடைய புரிந்துணர்வு நன்றாக இருக்கும். தெளிவாக வெளிப்படையாக புரிந்து எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு ஒரு அன்பையும் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்றோம் திருமண முயற்சி இந்த வாரம் எந்த விதமான தடைகள் இல்லை. தை மாதம் ஆகையால் முயற்சியிலே நல்ல வரனே அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலித்து கொண்டிருக்கின்ற சந்தோஷம் இருக்கும். இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்திலும் அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். காதலை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாம். நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. சாதகமாக இருக்கின்றது. மனமும் தெளிவாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். வெற்றி இருக்கிறது. கலைத்துறை என்று பார்க்கின்ற யோகம் இருக்கிறது. முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. படைப்புகளில் தடைகள் இல்லை. மற்றவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். மக்களிடம் உங்களுக்கு பெயர், புகழ், ஆதரவு மற்றும் உங்களுடைய வெற்றிக்கான அதற்குரிய அங்கீகாரமும் நீங்கள் பெறுவீர்கள். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக நிச்சயம் இருக்கின்றது. சூரியன் குரு பார்க்கிறார். எனவே சூரியனை குரு பார்க்கின்ற அமைப்பு ஒரு வகையில் நன்மை. எனவே அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவில் நன்மை தான் இருக்கிறது. பாதிப்புகள் எவையும் இல்லை. மாணவ கண்மணிகள் குரு புதனை பார்க்கிறனால் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். எந்த விதத்திலும் மனதிலே குழப்பங்கள் இல்லை. எனவே இந்த வாரம் கல்வியிலே மற்றவர்களுடைய பாராட்டுகளே பெறுவீர்கள். பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக உங்களை கௌரவிப்பார்கள். உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். இதுவே கன்னிராசிக்கான இவ்வார கோச்சாரப்பல. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது குரு வழிபாடு செய்யுங்கள். குரு வழிபாடிலே பாம்பன் சுவாமியை வணங்கள். செவ்வாய் 10இல் வக்ரமாக இருப்பதனால் பாம்பன் முருகன் அருள் பெற்றவர். எனவே செவ்வாயுடைய பாதிப்பு நிச்சயம் நன்மையாகவே அமையும். இது இந்த வாரத்துக்குரிய பலன். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கணும். அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துளாராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான புதன் பகவான் 3இல் இருக்கின்றவர் 24ஆம் தேதி 4க்கு சென்று குரு பார்வையும் பெறுவது மிக சிறப்பானது. மேலும் 11ஆம் இடத்துக்குரிய லாபாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெறுவது மிக பலமானது. 4ஆம் இடம் கேந்திரத்திலே சூரியன் புதன் என்ற சேர்க்கை புதன் ஆதித்ய யோகம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். 10ஆம் இடத்தை சூரியன் புதன் பார்ப்பது எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை தரும். ராசியாதிபதியான சுக்கிரன் 5இலே சனியோடு சேர்க்கை பெறுகிறார். பிறகு 6க்கு சென்று உச்சம் பெறுகிறார் 28ஆம் தேதி. எனவே இந்த வாரம் சுக்கிரன் பலமாக இருக்கிறார். 8இல் குரு வக்ரம் பெறுவதனால் கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் யோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகாதிபதியான புதன் பலமாக 4இலும் 5இலே சனி ஆட்சியாக இருப்பதும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகின்ற சிறப்பும் எந்த ஒரு செயலிலும் வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் கொண்டதாக அமைகின்றது இந்த வாரம். தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். லாபம் நன்றாக இருக்கும். லாபாதிபதியான சூரியன் பாக்கியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் இல்லை. ஆடம்பர செலவுகள் இருந்தாலும் அவற்றுக்குரிய வரவுகள் இருப்பதால் செய்வீர்கள். நல்லதே அது, மகிழ்ச்சிக்காக செய்வது. அதே சமயத்தில் வீண் செலவுகள் அசுப செலவுகள் எவையும் இல்லை. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது இந்த வாரம். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம், எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களிலும் ஆதரவை பெறுவீர்கள். கடின உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை அடைவீர்கள். காரிய வெற்றி இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. செயல்களை வேகப்படுத்துங்கள், வெற்றியை மேன்மைப்படுத்துவீர்கள். அதற்குரிய உங்களுடைய அங்கீகாரத்தையும் அடைவீர்கள். ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றபோது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே அன்பு இருக்கும், பாசம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மனதிலே கவலைகள் இல்லை. சந்தோஷமே இந்த வாரம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. அவ்வாறு பார்க்கின்றபோது எல்லாவற்றிலும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் மட்டுமல்ல உங்கள் தொழில் வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறாமல் பிறகு ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே திருமண முயற்சியை பொறுத்த இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக இல்லை உங்களுடைய துலாம் ராசிக்கு. அதுக்கடுத்தாக காதல் என்று பார்க்கணும். காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டும். சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெறும்போது மனதில் தேவையற்ற சந்தேகம் வரும். சின்ன விஷயமாக இருக்கும், அதை பெரிதுபடுத்துவீர்கள். தேவையில்லாத கேள்விகளை கேட்பீர்கள். உங்களுக்கு காதல் எண்ணமோ அல்லது காதல் எண்ணமோ அவற்றினால் தேவையில்லாத குழப்பங்கள் தான் வரும். மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது நண்பர்களே. காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள். அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். கலைத்துறை என்று பார்க்கின்ற சாதகமான வாரம். இந்த வாரம் சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெறுகின்ற ஒரு யோகம் இருக்கின்றது. திடீர் வெற்றிகள் இருக்கின்றது. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீர்கள். உங்கள் படைப்பில் வெளியில் சில தடைகள் இருந்ததே இப்போ திடீரென்று அவற்றையெல்லாம் விலகி உங்கள் படைப்பில் வெளியிடுவதில் நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் வெளியிட்டால் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். எனவே துலாம் ராசிக்கு கலைத்துறையில் யோகம் இருக்கின்றது இந்த வாரம். அரசியலை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு புதனோடு சேர்க்கை பெறுவது பலம் என்றாலும் சூரியன் பொதுவாக 4இலே கேந்திரத்தும் போது திக்பலத்தை இழக்கின்றார். 10இல் இருந்தால் திக்பலம் இருந்தால் அதுக்கு 7ஆம் இடம் 4ஆம் இடம். எனவே அரசியலை பொறுத்த துலாம் ராசி இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக அமையவில்லை. மாணவ கண்மைகள் புதன் சாதகமாக இருக்கின்ற 4இல் இருக்கின்ற உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ கண்மைகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுவதெல்லாம் இந்த வாரம் ஒரு சிறப்பாக வெளிப்படுத்தி அவர் நல்ல விதமான நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஒன்று நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக கல்வியை பொறுத்த மேல் படிப்பு படித்துக் கொண்டிருப்பதற்கு யோகம் இருக்கிறது இந்த வாரம். இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வெங்கடாஜலபதி. புதன் பலமாக இருப்பதனால் வெங்கடாஜலபதி விஷ்ணு பகவானை வணங்குவது நல்லது. இந்த பதிவை பொறுத்தவரை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் மற்றும் உங்கள் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே. ஆகையால் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இனி எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் 7ஆம் இடத்தில் குரு இருப்பதினால் கோச்சார வேதை அடிப்படையில் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. சூரியன் உங்கள் ராசிக்கு 3இலே அமர்ந்திருப்பதும் 24ஆம் தேதி அன்று 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 3க்கு செல்வதும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான், 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது தொழில் வியாபார உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை 4 மற்றும் 5இல் அமர்வது சிறப்பான ஒன்று. 7இல் குரு மற்றும் 11இல் கேது பலமாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் வெற்றிகரமான லாபம் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். முயற்சிகள் தைரியமாக எடுப்பீர்கள். காரிய வெற்றிகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். குறிப்பாக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். செலவுகள் வீண் செலவுகள் இருக்காது இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகத்தை பொறுத்தவரை 3இல் சூரியன் இருப்பது உங்களுடைய செயல்களுக்கு மேலதிகாரியிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். முயற்சியிலே தைரியம் இருக்கும். காரிய செயல்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அவற்றினால் உங்களுடைய அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் வெற்றிகரமான செயல்களுக்குரிய பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் வக்ரமாக பார்ப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் படாதீர்கள். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவிலே அன்பு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பதும் குரு 7இல் இருப்பதும் திருமண முயற்சியில் இந்த வாரம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. தை மாதம் ஆகையால் முயற்சிப்பதில் நல்ல வரனே அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. காதல் என்று பார்க்கின்றவர்கள் காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் உங்களுடைய செயல்கள் மிக அற்புதமாக மற்றவர்களை, அதாவது உங்கள் காதலனையோ காதலியோ மகிழ்கின்ற வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இந்த வாரம் சந்தோஷம். காதலை வெளிப்படுத்தலாம். நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம். சந்திரனும் நன்றாக இருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே இந்த வாரம் உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தல் நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை யோகம். இந்த வாரத்தில் உங்களுடைய செயல்களுக்குரிய வெற்றி இருக்கிறது. மக்களிடம் பாராட்டுகளையும் புகழையும் பெறுவீர்கள். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கிறது இந்த வாரம். அரசியல் என்று பார்க்கும்போது சாதகமான வாரம். சூரியன் 3இல் இருப்பதனால் உங்களுடைய செயல்கள் வெற்றியை பெறக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மக்களிடம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதனை குரு பார்ப்பதனால் கல்வியிலே உயர்வு இருக்கின்றது. மனதிலே தெளிவு இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். ஆகையால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றவர்கள் முருகப்பெருமான். ஆகையால் முருகரை வணங்குங்கள். 8இல் செவ்வாய் இருப்பதனால் கந்தனை வணங்குகின்ற பொழுது கவலைகள் இல்லாமல் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இப்பதிவின் இறுதியிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் சூரியன் சேர்க்கை 2இல் அமர்வது மிக அற்புதமான அமைப்பு. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் புதன், 9க்குரியவர் சூரியன், தர்ம கர்மத்துக்கு அதிபதிகள் இவர்கள். அவ்வாறு சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் தனஸ்தானத்தில் ஏற்படுகின்றது. உங்கள் ராசியை யோகாதிபதியான செவ்வாய் பார்க்கிறார், ஆனால் வக்ரமாக பார்க்கிறார். மேலும் அவர் செவ்வாய் 7இல் இருப்பது யோகம் இல்லை என்றாலும் 7இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பிலே 6இல் குரு இருக்கிறார். ஆகையால் செவ்வாயால் பாதிப்பிலே கோபம் வரும். அந்த கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள். 6இல் குரு வக்ரமாக இருப்பது உங்களுக்கு நன்மையே. ஏனெனில் 6இல் குரு யோகத்தை தரமாட்டார். அவர் வக்ரமாக இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் யோகம் அடையும். 3இல் சனி சுக்கிரன் சேர்க்கை, அதன் பிறகு சுக்கிரன் 4க்கு சென்று உச்சம் பெறுவதும் பலம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு அட்டமாதிபதி, அவரும் சாதகமாக இருக்கின்றார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் நன்றாக வேலை செய்யும். தன லாபத்தை கொடுக்கும். வீண் செலவுகள் இருக்காது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வெற்றிகள் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றமும் இருக்குது. கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய தனவரவு இருக்கும் இந்த வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு. அதே சமயத்தில் நண்பர்களும் கொஞ்சம் கவனம் வேண்டும். 7இல் செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால். மற்றபடி உயரதிகாரியிடம் நட்புறவு நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அவற்றுக்குரிய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அங்கீகாரம் கொண்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சியானது. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு 7இல் செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் கணவர் உங்களிடம் கோபப்படுவார். இருந்தாலும் அவற்றில் கொஞ்சம் பொறுமை காட்டுவதும் புரிந்துணர்வோடு எதை அவர் கோபப்படுகிறார் அது என்னவென்று உங்களுடைய பிரச்சனை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையாக உங்களுடைய பேச்சையும் அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இட வாக்குஸ்தானத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பார். அவர் கோபப்பட்டால் நீங்களும் கோபப்படுவீர்கள். அவ்வாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது, மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். அதே சமயத்தில் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகம். தை மாதம் முயற்சிப்பதில் இந்த வாரம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சுக்கிரன் உச்சமும் பெறுகிறார். ஆகிய திருமண முயற்சியில் பெற்றோர்கள் இந்த வாரம் துரிதப்படுத்துவது நல்லது. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் 7ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் காதலிலே கவனம் வேண்டும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாதீர்கள். அவற்றினால் பிரிவுகள் தான் ஏற்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு எச்சரிக்கை தான். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்த அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. எனவே இந்த வாரம் சந்திரன் சனியோடு சேர்க்கை பெறுவது, செவ்வாயோட வக்ரப்பார்வை பெறுவது, குரு வக்ரப்பார்வை பெறுவதுனால் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்த தவிர்ப்பதே நல்லது. அதே சமயத்தில் கலைத்துறை என்று பார்க்கின்ற போது யோகம். இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையை பொறுத்தவரை முன்னேற்றம் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை சாதகமில்லை. இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை நிதானம் காட்டுவதே நல்லது. எந்த ஒரு புதிய செயல்கள் மற்றும் மக்களிடம் பேசுகின்ற பொழுது கவனம்தான் வேண்டும். மாணவ கண்மணியை பொறுத்தவரை புதன் 2இல் இருப்பதும் குரு பார்ப்பதும் கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு கவன சிதறல்கள் எவையும் இல்லை. பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். கவனம் தெளிவாக இருக்கும். படிப்பிலே நாட்டம் இருக்கும். இதுவே தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது குரு வழிபாடு செய்ய வேண்டும். அவற்றிலே பாம்பன் சுவாமிகளை நீங்கள் வணங்கி வாருங்கள். செவ்வாய் முருகன் அருள் பெற்றவர் அவர். செவ்வாய் 7இல் வக்ரமாக இருப்பதனால் குரு வழிபாடாக நீங்கள் பாம்பன் சுவாமியை வணங்குவது நல்லது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேன்மையும் வெற்றியும் சந்தோஷமும் இருக்கிறது. எந்த ஒரு முயற்சியிலும் ஜெயம் உண்டாகும். ஏனெனில் உங்கள் ராசிக்கு புதன் வருகிறார். ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி புதன். அவர் உங்கள் ராசிக்கு வருவதும் மற்றொரு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 2இல் இருப்பதும் 28ஆம் தேதி 3க்கு சென்று உச்சம் பெறுவதும் யோகத்தை காட்டுகிறது. சனி 2இல் இருக்கின்ற நிலை முடியப் போகின்ற நிலை வந்துவிட்டது. மார்ச் 29 சனி பயிற்சி என்றால் 7.5 இனி உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் ராசியிலே அட்டமாதிபதி சூரியன் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் சூரியன் ராசியிலே அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் அதே ராசியிலே சூரியனால் பாதிப்பில்லை. அது கோச்சார வேத அடிப்படையில் கூட சேர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு சூரியனுடைய கெடுபலங்களை தடுப்பார். இங்கு புதன் சேர்க்கை பெற ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. சூரியன் புதன் சேர்க்கை என்ற புதன் ஆதித்ய யோகம் திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்தான். 5இல் குரு, 3இல் ராகு மற்றும் 6இல் செவ்வாய் என்று கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எனவே தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும், தனலாபம் அதிகரிக்கும், முயற்சிகளிலே வெற்றிகள் இருக்கிறது. பொருளாதார வெற்றிகள் மனம் நன்றாக இருப்பதனால் கடனை அடைப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருப்பதனால் புதிய முயற்சிகளை வெற்றிகள் பெறுவீர்கள். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் முயற்சிக்கலாம், வெற்றி இருக்கிறது. ஆகையால் தொழில் வியாபாரம் மேன்மையும் உயர்வையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் ஆரோக்கியமான சூழ்நிலைகளுக்கும் கடின உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவர்களிடம் பாராட்டுகள் இருக்கிற எதிரிகள் பிரச்சனைகளை 6இல் செவ்வாய் இருப்பதனால். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரம் மட்டுமல்ல பெரிய அளவில் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். மிக மிக நல்ல வாரம் உங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதுக்கேற்றவாறு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் சாதகம், குருவும் பலமாக இருக்கின்ற ஆகையால் தை பிறந்து விட்டது. இந்த மாதம் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்களின் பலம் நல்ல வரனே அமையும். 7.5 எல்லாம் முடிந்து விட்டது. அதை பற்றி கவலைப்பட முடிய போகின்ற நிலை வந்துவிட்டது. கடைசி 6 மாதம் நிச்சயம் நன்மையைத்தான் செய்வார் 7.5 வருடத்தில். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை அன்பு இருக்கும், பாசம் அதிகரிக்கும், உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் காதலை வீட்டில் வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் தாராளமாக வெளிப்படுத்துங்கள். சாதகமான வாரம் இந்த வாரம். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்ட ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். எதிர்பார்க்கின்ற நல்ல பதிலே கிடைக்கும். அன்பையும் வெளிப்படுத்துவீர்கள், காதலையும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அதுக்கு அடுத்தபடியாக கலைத்துறை ஏற்றமிகு வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உழைப்பை அதிகமாக கொடுப்பீர்கள். மக்களிடம் பாராட்டுகளையும் புகழையும் பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றமும் இருக்கின்றது. பெயர் புகழ் பொருளாதாரம் கொண்ட வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை மகர ராசிக்கு இந்த வாரம் சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது அரசியல் என்றால் இந்த வாரம் சூரியன் குரு பார்க்கிறார். ஆகையால் பிரச்சனைகள் எவையும் இல்லை. அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமாகவே இருக்கும். இந்த வாரம் மக்களிடம் எல்லாவற்றும் உங்களுக்கு நன்மையான ஒரு பதிலே இருக்கும். அதாவது ஒரு புகழ்கூடிய வாரம். மக்களால் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எவையும் இல்லை. உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மையில் புதன் குரு பார்ப்பதனால் மிக நல்ல வாரம். கல்வியிலே கவன சிதறல் எவையும் இல்லை. உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டுவார்களே உங்களை. இதுவே மகர ராசிக்கான இந்த வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றவள் கந்தனை வணங்குங்கள். 6இல் இருக்கின்ற செவ்வாய் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார். கந்த சஷ்டி கவசம் ஒரு முறை கேளுங்கள். குறிப்பாக செவ்வாய் அல்லது வேலன் அன்று கேளுங்கள். வெற்றி நிச்சயம் அதிகரிக்கும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை சற்று நிதானம் பொறுமை வேண்டும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தவர் 24ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 12க்கு வருகிறார். அது சிறப்பல்ல. இருப்பினும் குரு பார்வையை பெறுகிறார். ராசியிலே உங்களுக்கு சனி ஜென்ம சனியாக இருக்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. அவ்வாறு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆனால் 28ஆம் தேதி அன்று சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு 2க்கு செல்கின்றார். சனி தனியாக இருப்பார். அப்பொழுது ஜென்ம சனியுடைய பாதிப்பை அமையும். இப்பொழுது சனி பூரட்டாதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே கும்பராசியிலே பூரட்டாதியில் பிறந்தவர்கள் கவனம் கொள்ள வேண்டிய வாரம் இந்த வாரம். இதுவரை சதயத்தில் இருந்த பிரச்சனை இப்போது பூரட்டாதிக்கு இருக்கிறது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய ராசிக்கு 5க்குரியவரான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் இருப்பதனால் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது எச்சரிக்கை தேவை. 2இல் ராகு, 4இலே குரு, 5இலே செவ்வாய் என்ற சாதகமற்ற நிலை இருப்பதனால் புதிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது எச்சரிக்கை. ஒரு மாதிரி ஜாதகம் பார்த்துக்கொள்ளுங்கள். அவ்வாறு புதிய முதலீடு செய்வதாக இருந்தால் உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் செயல்களிலே எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக உங்கள் நண்பர்கள், அதாவது சக ஊழியர்கள், நண்பர்களாக இருந்தாலும் அவர் சக ஊழியராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார். நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்பு எவையும் இல்லை. கணவன் மணி உறவிலே உறுதுணை இருக்கின்றது. அன்பு மற்றும் பாசம் பரிமாறிக்கொள்வீர்கள். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனாலும் 5இல் செவ்வாய் வக்ரமாக அவர்களுடைய கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். குழந்தைகளுடைய கல்வியிலே. திருமணமாகாத பெண்களுக்கு இந்த வாரம் அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை. குருபலம் இல்லை. சுக்கிரனும் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். ஆனால் திருமண முயற்சி இந்த வாரம் ஒரு வெற்றி இல்லாத வாரமாகத்தான் இருக்கிறது. ஜாதகம் சாதகமாக நிச்சயம் நல்ல வரன் அமையும். காதல் என்று பார்க்கின்ற காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த வாரம் வார்த்தையில் நிதானம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்பை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பை மட்டும் காட்டுங்கள். கோபத்தை காட்டாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டு சாதகமற்ற வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுவது நல்லது. அதே சமயத்தில் கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற பலம் உங்களுக்கு கலைத்துறையிலே திடீர் வெற்றிகளுக்கு, குறிப்பாக சதயத்தில் பிறந்தவர்கள் கலைத்துறையிலே சாதிக்கக்கூடியவர்கள். அவ்வாறு பார்க்கணும். இந்த வாரம் கலைத்துறையிலே நல்ல ஒரு யோகம் இருக்கின்றது. வெற்றியும் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை நிதானம் பொறுமை வேண்டும். கவனம்தான் இந்த வாரம். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே வார்த்தையிலே கவனம். ஊடகங்களில் பேசும் மிக மிக எச்சரிக்கை. இதுவே மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது கல்வியில் கொஞ்சம் கவனம் குறையும். ஆகையால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சற்று உங்களை கண்டிக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து அனுமன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள். இல்லை என்றாலும் கணபதி வழிபாடை தொடர்ந்து அருகின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள் மாணவ கண்மணிகளே. இதுவே கும்பராசிக்கான இந்த வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றில் தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமான நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசையே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சனி திசை, புதன் திசை மற்றும் சுக்கிர தசை போன்ற தசைகள் நடந்து கொண்டிருந்தால் கவனமாக இருக்காந்தாலும் அது ஏழை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கேது தசை இருந்தால் மிக மிக கவனம் வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இது உங்களுடைய இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற அனுமன் வழிபாடு நல்லது. அருகில் இருக்கின்ற சிவாலயம் சனிக்கிழமை சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் நல்லது. எல்விளக்கு ஏற்றங்கள் முடிந்தவரை இவை செய்வதனால் நிச்சயம் சனியால் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்கிறார். வாக ராசியாதிபதி கெடுவலங்களை செய்ய மாட்டார்கள். குழப்பத்தை கொடுக்கிறார் எல்ம சனி என்பதனால் இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இறை வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
மீன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலத்துக்குரிய சிறந்த நாட்களை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி என்பவர்களே, இப்பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 7 நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 12 சனி இருந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை 7 சூரியன் 11 இருக்க தை மாதம் முழுவதும் பாதிப்பு இல்லை 7 கோச்சார வேதை அடிப்படை இவற்றிலே புதனும் 24ஆம் தேதி 11க்கு வருகிறார். எனவே 7 சனி பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் ராசியிலே ராகு இருக்கிறார். ராகுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராகுவால் பாதிப்பு இல்லை. அதுவும் கோச்சார வேதை தான். நீங்கள் கூகுளில் கூட கோச்சார வேதை சார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவ்வாறு பார்க்கின்ற 28ஆம் தேதி ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவார். ராகுவாலும் பாதிப்பு இல்லை. எனவே சனி ராகுவால் உங்களுக்கு பாதிப்பில்லை. ராசியாதிபதி 3ல் இருக்கிறார். ஆனால் வக்ரமாக இருப்பது கேட்டவன் கேட்டில் கிட்டிடும் யோகம். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 4லே அவர் இருந்தாலும் அவரும் வக்ரமாக உடல்நலத்தில் கவனம் வேண்டும். ஆனால் உங்கள் ராசிக்கு 9க்குரிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பது பார்வை பரிவர்த்தனை. குரு செவ்வாய் பார்வை பரிவர்த்தனை உங்களுக்கு யோகத்தை தரும். அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற யோகத்தில் பார்வை பரிவர்த்தனையால் ஏற்படுகின்றது. அதனுடைய சதவீதம் வேணாலும் குறையலாம். பார்வை பரிவர்த்தனை கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். பார்வை பரிவர்த்தனை நிச்சயம் அது ஒரு 70% யோகத்தை கொடுக்கும். எனவே மீனராசியை பொறுத்தவரை இப்பொழுது மேலோட்டமாக பார்க்கின்ற 7 ராகுக்கு எது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இப்போ இல்லை. எனவே தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். லாபம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் ஜெயம் இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாகும். உடல்நலத்தில் மட்டும் கவனம் வேண்டும். 4ல் செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால். மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது இந்த வாரம். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு. சக ஊழியர்கள் நட்பு. உயரதிகாரிகளும் பகமை இல்லை. நட்பு காட்டுவார்கள். தட்டி கொடுத்து வேலை பார்ப்பார்கள். வேலை வாங்குவார்கள். நீங்களும் உற்சாகமாக வேலையை செய்து வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சியில் ஜெயம் இருக்கிறது. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். 7க்குரிய புதன் 11ல் இருப்பதும் 10லிருந்து 11க்கு வருவதனால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். குருவேறு பார்க்கிறார். மிக சிறப்பானது. கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. இந்த வாரம் சந்திரன் மிக பலமாக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை காட்டி இந்த வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு 7 ராசியிலாக என்றாலும் குருபலம் இல்லை என்றாலும் இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். திருமண முயற்சியில் நல்ல வரனி அமையலாம். ஆனாலும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்க. ஏனென்றால் 7 நடக்கப் போகிறது. இப்போ விரைய சனி, அதுக்கப்புறம் ஜென்ம சனி, அதுக்கப்புறம் பாத சனி என்று. எனவே 7 நடந்தாலும் திருமணமே நடக்காத நிச்சயம் நடக்கும். ஜாதக ரீதியான பொருத்தம் பாருங்கள் நண்பர்களே, பெற்றோர்களே. அதுக்கடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த வாரம் சந்தோஷம் இருக்கிறது. காதலை பொறுத்த இந்த வாரம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. நல்ல ஒரு அன்பு தான் இருக்கும் இந்த வாரம். உங்கள் அன்பு அவர்களுடைய அன்பும் நல்ல விதமான பாசத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? காதலை தாராளமாக இந்த வாரம் வெளிப்படுத்தலாம். எந்த இடத்திலும் உங்களுக்கு சஞ்சலம் இல்லை. சந்திரனும் நன்றாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவதில் வெற்றியே இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக. பொதுவாக மீன ராசியில் டைரக்ஷன்லாம் இருப்பாங்க ஒரு இயக்குனர் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெற்றி இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் சாதகமாக இருக்க. சனியும் இந்த வாரம் பாதிப்பு இல்லை. ஆகையால் கலைத்துறை வெற்றி இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் மீனராசிக்கு அரசியலுக்கு நன்றாக. அரசியலுக்கும் மீனராசிக்கும் தொடர்பு இருக்குது. மிகப்பெரிய தலைவர்களாக மீனராசியில் இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் மீனராசியில் அரசியலை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். பயம் இருக்காது, தெளிவு இருக்கும். மக்களிடம் ஆதரவும் இருக்கும். இறுதியாக மாணவர்கள் புதன் நன்றாக இருக்கிறார். புதன் பலமாக இருக்கிறார். குரு பார்வை வேறு இருக்கிறார். 7 நடந்து கொண்டிருப்பதனால் தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள் மாணவ கண்மணியில். இதுவே மீனராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் அனுமன் தான். அனுமனை வணங்குவதும் கணபதியை வணங்குவது உங்களுடைய கவலைகள் தீரும். கணங்களின் அதிபதி கணபதி. வினைகளை அகற்றக்கூடிய விநாயகரை வணங்கி வருவதும் நல்லது. அவை செய்து வாருங்கள். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டன் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம், அதன் அடிப்படையில் பிறந்த லக்னம், தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். லக்னத்தின் மூலமாகவே எவையும் தெரிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.